வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி, இளைஞர்கள் அதிமுகவில் இணைய வேண்டும் என்பது எடப்பாடி பழனிசாமி நோக்கம் என்று கூறினார். வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று எதிர்கின்ற கட்சியை எதிர்வரிசையில் இல்லாத சூழ்நிலை உருவாக்கப் போவதாகவும், அதிமுகவிற்கு வரும் இளைஞர்களையும் இளம் பெண்களையும் நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்றும் நிர்வாகிகளிடம் எடுத்துரைத்தார். நிச்சயமாக வரலாற்று சாதனையை படைத்து 234 தொகுதிகளிலே 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அனைத்து அண்ணா திமுக கூட்டணி வெற்றி சரித்திரம் படைத்தது என்ற வரலாற்றை நம்முடைய புதுமை புத்தர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் உருவாக்கப் போகிறார். எதிர்க்கின்ற கட்சியை எதிர்வரிசையில் இல்லாத நிலைமைக்கு ஒரு சூழ்நிலை உருவாகின்ற போது அந்த அளவுக்கு நாட்டு மக்கள் மத்தியிலே திமுகவின் மீது ஒரு வெறுப்பு வந்திருக்கிறது, ஒரு கோபம் வந்திருக்கிறது. அந்த கோபத்தை திமுகவின் மீது மக்கள் வைத்திருக்கின்ற கோபத்தை நிச்சயமாக திமுக தலைமையால் சரி செய்யவே முடியாது. அடுத்த ஆண்டு இனியாரெல்லாம் பதவியேற்பு முடிந்து முதலமைச்சராக எடப்பாடியார் கோட்டையை அமர்ந்திருப்பார். அப்படிப்பட்ட ஒரு அழகான கூட்டணியை, ஒரு அற்புதமான கூட்டணியை, வெல்லுகின்ற கூட்டணியை, ஜெயிக்கின்ற கூட்டணியை, வெற்றி கூட்டணியை எடப்பாடி அமைப்பார் என்ற உத்தரவாதத்தை இன்றைக்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அதற்கான பணிகள் நடந்து வருகிறது.